देखिए तस्वीरों को, आप देखिए कितनी ताकतवर ये तस्वीर है। अंदर इनके साथियों को एक बात तो कहनी पड़ेगी अहमदाबाद के प्रोटेस्ट में साथियों, कि अहमदाबाद में प्रोटेस्ट में लड़कों से ज्यादा लड़कियों में ज्यादा जोश है और लड़कियां ज्यादा इस प्रोटेस्ट में आई हुई है। खुलेआम यहाँ पर आप देख सकते हो जबरदस्त तरीके से जो है लड़कियों में ज्यादा जोश दिखाई दे रहा है और लड़कियों में जो प्रोटेस्ट है ரொம்ப ரொம்ப வலிமையானது. நீங்களும் குரல் கொடுங்க, நான் குரல் கொடுத்திருக்கேன், நீங்க கொடுங்க. நமக்கு சரியான களமும் சரியான தளம் இதுதான். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல கண்டிப்பா குரல் கொடுங்க, அது கண்டிப்பா மாற்றம் வரும். அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை, விமர்சகர், இடதுசாரி சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு ஆதம் கிச்சன். வணக்கம். வணக்கம். குறிப்பா ஒரு 2-3 நாட்களாக டெல்லியில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது நீட் எதிர்ப்பான போராட்டம். ஆனா இந்த இந்த போராட்டத்தையே ஆழமாக யோசித்தால் தமிழ்நாடுதான் பற்ற வைத்திருந்தது கடந்த காலத்தில். ஆனா இப்பொழுது ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது, ஆளும் வர்க்கத்திடம் இருக்கிறது. அதே சமயத்துல அதையும் மீறி ஆங்காங்கே மாணவர்கள் போராடினால் டெல்லியில எப்படி ஒடுக்குறார்களோ அதே ஒடுக்குகிறார்கள். இப்ப கூட பார்த்துப்பீங்க, ஒரு காலம் நினைச்சிருப்பேன், மதுரையில நேற்று பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கடுமையான முறையில அவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கி மாணவர்களை ஒடுக்குவது முடுக்குவமாக பாருங்க. என் கையை முறுக்கிட்டாங்க. இங்க காவல்துறை பாதி பேத்துக்கு பேச்சு கிடையாது. காவல்துறை காவல்துறையா இல்ல ரவுடியா தெரியல. உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். டெல்லியிலும் தொடர்ந்து போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மோடி ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறார். எதிர்கால சமூகத்தை நீங்க தவறாக வழிநடத்தாதீர்கள். இப்ப யாரு வழிநடத்தலாம், யாரு தப்ப முடியாது. நாங்க வழக்கம் போல சம்பந்தப்பட்ட குளறுபடிக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை தருவோம்னு சொல்லியிருக்காரு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த நீட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதே, அது எப்போதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போது இருந்து ஒரு எதிர்குரல் என்பது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது. பாஜக அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றை காட்டி நீட்டை இறுதிப்படுத்திய போது அதனால் பாதிக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகளின் சார்பாக முதல் பலியானது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தான். நம்முடைய குழந்தை அனிதாவினுடைய மரணம், செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்த அந்த மரணம் மிகப்பெரிய ஒரு அவல காட்சியாக நம் மனங்களை எல்லாம் உலுக்கி தமிழ்நாடே அனிதாவினுடைய தற்கொலைக்காக கண்ணீர் விட்டதை நாம் பார்த்தோம். ஒரு எளிய குழந்தையினுடைய மருத்துவ படிப்பின் மீதான ஆசையை இந்த நீட் வழியாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் குழி தோண்டி புதைக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பாக அனிதாவின் தற்கொலை நிகழ்ந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு சமயத்திலும் தேர்வு முடிவுகள் வந்த சூழ்நிலையிலும் ஏராளமான அவலமான நாம் துயரம் கொள்ளத்தக்க பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் மீறி நம்முடைய குழந்தைகள் தேர்வுக்கு தங்களுடைய வாழ்நாள் கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் தயாரியாகி வருகிற போது அந்த நீட் தேர்வுக்கு அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், தொந்தரவுகள், அவர்கள் மீது நடத்தப்பட்ட சோதனைகள், உடல் ரீதியான வன்முறைகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய குழந்தைகள் அந்த தேர்வுகளை எழுதினார்கள். ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு எழுதிய அந்த தேர்வை சிலர் கொல்லைப்புற வழியாக அவர்களை தோற்கடிப்பதற்கும், தகுதியற்றவர்கள் அல்லது தேர்விலே வெற்றி பெறாதவர்கள், அந்த கேள்வித்தாளை கூட முழுமையாக படித்தறியதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் எல்லாம் கூட வெவ்வேறு வகையான மோசடிகளின் வழியாக இடங்களை பெற்றதை நாம் பார்த்திருக்கிறோம். மிக மிக குறைவான மதிப்பெண்களை பெற்றவர்கள் தனியார் கல்லூரிகளில் பணத்தை வைத்துக் கொண்டு சேர்ந்ததையும், தேர்வு எழுதுவதற்கு ஆள் மாறாட்டம் செய்ததையும் இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு இப்போது வெளியே வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கேள்வித்தாள்களை கசிய விட்டு அதன் வழியாக அவர்கள் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அல்லது குறிப்பிட்ட பயிற்சி நிலையங்களை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கிடைப்பது, அதற்காக மாணவர்களை தயார்படுத்தி ஒரு மோசடியான வழியில் மருத்துவ இடங்களை கைப்பற்றுவது என்பது நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தால் நீட் மட்டுமல்ல, ஒரு தொடர்ச்சியாக
152 தேர்வுகள் அதனுடைய நியாயமாக நடந்திருக்க வேண்டிய தேர்வுகள் பல்வேறு முறைகேடுகளினால் அதனுடைய நம்பகத்தன்மை என்பது குலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 152 தேர்வுகள் மூலமாக சுமார் 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பதும் 7.5 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடியதற்காக, இவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்ததற்காக இதுவரையிலும் ஒரே ஒருவர் கூட தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நேற்றைக்கு ராகுல் காந்தி கூட விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார். நீட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு தன்னுடைய அதிகபட்ச சாத்தியமுள்ள சட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தி சட்டமன்றத்திலே ஒருமனதாக நீட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும், நீங்கள் ரத்து செய்ய மாட்டீர்கள், வைத்துக் கொண்டுதான் இந்த மாணவர்களுடைய கல்வி பெறும் உரிமையை மறுப்பீர்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கு விலக்களியுங்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் நாங்கள் எங்கள் சொந்த பணத்திலிருந்து நாங்கள் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி இருக்கின்றோம். அது எங்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கியது. எங்கள் குழந்தைகளை எப்படி சேர்க்க வேண்டும் என்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. வேண்டுமென்றால் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அகில இந்திய இடங்கள் என்ற அடிப்படையில் அந்த இடங்களை மட்டும் நீங்கள் ஒதுக்குவதை பற்றி யோசியுங்கள். ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு எழுதினால்தான் மருத்துவக் கல்லூரியிலே அனுமதிக்கப்பட முடியும் என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் மிக வலுவாக ஒலித்தது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு தனி குரலாக ஒலித்துக் கொண்டிருந்தது தமிழ்நாட்டினுடைய குரல். இன்றைக்கு அது நாடு தழுவிய அளவில் நடந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மிக சரியான ஒரு கோரிக்கையை, ஒரு முழக்கத்தை இந்த நாடு யோசிப்பதற்கு முன்பாகவே எழுப்பியிருக்கிறது. அது காலம் தாழ்ந்தேனும் இன்றைக்கு அந்த கோரிக்கையினுடைய நியாயம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நீட் என்கிற தேர்வின் மோசடி அம்சங்கள் என்று சிலரை பட்டியலிடுகிறார்கள். நீட் என்பது ஒட்டுமொத்தமாகவே மோசடியானது என்பது இன்றைக்கு உலகத்தின் பார்வைக்கு வந்திருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பங்கினை ஆற்றிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் இன்றைக்கு டெல்லியிலே நீட் தேர்வு உள்ளிட்ட எல்லா தேர்வுகளிலும் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராகவும் அதற்கு பொறுப்பேற்கக்கூடிய வகையிலே அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வேண்டும் என்றும் வற்புறுத்தி இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 20ஆம் தேதியிலிருந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தின் மீது கடுமையான ஒடுக்குமுறைகள் இதுவரைக்கும் இந்திய நாடு பார்த்திராத வகையில் தங்களுடைய சொந்த குழந்தைகள் மீது இவ்வளவு கொடிய வன்முறைகளை ஒரு அரசினால் நிகழ்த்த முடியுமா என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு அரசு தன்னுடைய இறையாண்மை என்று சொல்வது தன்னுடைய சொந்த மக்களை கொல்வதற்கான உரிமை தான் என்று நாம் புரிந்து கொள்வதா, அல்லது தன்னுடைய சொந்த மக்களை சித்திரவதை செய்வதற்காகத்தான் இவர்கள் இந்த நாட்டினுடைய தேசபக்தி, இறையாண்மை என்றெல்லாம் இவர்கள் பேசுவதெல்லாம் அதற்காகத்தானா என்கிற கேள்வி எல்லாம் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு நாடாவது தன்னுடைய சொந்த குழந்தைகள் மீது நுனியிலே ஆணி அடிக்கப்பட்ட ஒரு தடியை வைத்து தாக்குவார்களா? ஒரு ஆணியை கொண்டு வேகமாக தாக்கினால் அது படக்கூடிய இடத்தில் எவ்வளவு ஆழமான காயங்களை உருவாக்கும், எவ்வளவு பெரிய உடல் உபாதைகளை அது உருவாக்கும் என்பதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரியாததல்ல. இன்றைக்கு பெல்லட் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இந்த பெல்லட் குண்டு என்பது அது நூற்றுக்கணக்கான உலோகத்தை துகள்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அது வெடித்து சிதறும் போது ஒரே நேரத்தில் உடம்பினுடைய பல பாகங்களுக்கு அது தெரித்து பரவி அது உயிர் ஆபத்து உட்பட அல்லது நிரந்தரமான ஊனத்தை உருவாக்கக்கூடிய, கண்ணில் பட்டால் கண் பார்வையே இழந்து போகிற அளவிற்கு அது அவ்வளவு கொடூரமான ஒரு அந்த பெல்லட் குண்டு என்பது ஏற்கனவே காஷ்மீரில் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு எதிராக மனித உரிமை ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள் மிக கடுமையான கண்டனங்களை எல்லாம் எழுப்பிய பிறகும் கூட இந்திய அரசு இவ்வாறாக தன்னுடைய சொந்த குழந்தைகள் மீது, மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறது. மிக ஒரு சாமர்த்தியமாக வாதாடுவதையாக நினைத்து கொண்டு டெல்லி போலீஸிடம் பெல்லட் குண்டுகளே கிடையாது என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அது டெல்லி போலீஸ் பயன்படுத்தியதல்ல, அது ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய RAF என்று சொல்லக்கூடியவர்களுடைய அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான படையாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான அரசு படை என்பதே ஒரு அரச பயங்கரவாதத்தை, வன்முறையை நிகழ்த்தக்கூடிய படைகள் தான். அது அல்லாமல் சீருடை இல்லாமலும் பெயர் அட்டை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போலீஸா, பொறுக்கிகளா, ரவுடிகளா என்பதை
இந்த நாட்டு மக்கள் அறிய விரும்புகிறார்கள் என்பதை நாம் கடந்த 3 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் ஒரு காவலர்கள் என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் காவலர்களுடைய சீருடையிலே அரசு காவலர் படையில் இருக்கக்கூடிய சீருடையோடு இருக்கிறார்கள். பல பேர் சீருடை இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு போலீஸ் கட்டிங்னு சொல்லுவோம்ல, அது கூட இல்லாமல் அவர்கள் இருக்கிறாங்க. ஜடாமுடியெல்லாம் வளர்த்து கொண்டு, தாடி வளர்த்து கொண்டு, கையிலே 10-15 கலரிலே கயிறு கட்டி கொண்டு, அவர்களை பார்த்தால் ஒரு காவலர்கள் என்பதற்கான எந்த அவர்களுடைய தடயங்களும் இல்லாத மாதிரியாக அவர்கள் ஒன்று RSS போன்ற VHP போன்ற அமைப்புகளுடைய அடியாள் படையாக இருக்கக்கூடும், அல்லது அவர்கள் திட்டமிட்டு கூலிக்கு அமர்த்தப்பட்ட கொலைப்படைகளாக இருக்க வேண்டும், கூலிப்படைகளாக இருக்க வேண்டும். ஒரு கூலிப்படைகளை கூட காவல்துறை இப்படி ஏவி விட்டு அது முகமுடியை கர்ச்சிப்பால் முகத்தை கட்டி கொண்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, ஒரு கட்டத்தில் முகமுடி எல்லாம் தேவையில்லை என்று வெளிப்படையாகவே அவர்கள் தாக்கியது என்பதெல்லாம் மிகப்பெரிய வன்முறை. இது இந்திய நாடு இதுவரைக்கும் சந்திக்காதது. ஆனால் இதே மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அடியாள் படையை வைத்துக்கொண்டு எதிர்குறல்களை ஒடுக்குவது, விமர்சிப்பவர்களை தாக்குவது என்பது நாம இத்தாலியிலையும் முசோலினிகிட்ட பார்த்திருக்கிறோம், ஹிட்லரையும் பார்த்திருக்கிறோம். அதே பாணியை தான் CAA எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்குவதற்கும் இதே போன்ற குண்டர்களை ஏவியதை நாம் பார்க்கிறோம். இப்போது மாணவர்கள் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன, ஆதரவான போராட்டங்கள் இன்றைக்கு கிளர்ந்திருக்கின்றன. தமிழ்நாடும் தன்னுடைய பங்களிப்பை செய்வதற்காக தமிழ்நாட்டுடைய மாணவர்களும் இளைஞர்களும் இந்த தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களிலே தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அடையாளப்பூர்வமான ஆதரவை கூட வழங்குவதற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் மிகுந்த தயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தாவேகாவினுடைய IT விங்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா, அவர்களை ஒடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியை கண்டிக்கிறார்களா, மோடி ஏன் மௌனமா இருக்கிறாரு, அமித்ஷா எப்படி உள்துறையை இவ்வளவு கேவலமாக கையாளுகிறார் என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதுல வெளிப்படுத்தாம அப்படியே ஒரு பாம்புக்கும் காவல் என்னது பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல்ன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. அவர்கள் உண்மையில் இந்த நீட் ஒழிப்பில் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கின்ற பட்சத்தில் போராடக்கூடிய மாணவர்களோடு தன்னுடைய கட்சியில் தாவேகாவில் பெரும்பகுதியும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த நாட்டினுடைய எதிர்கால நன்மை கருதி அவர்கள் உடனடியாக தன்னுடைய கட்சி தொண்டர்களை அவர்கள் நினைத்திருந்தால் இந்த நீட் பிரச்சனையை ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை நடத்துவது என்று களமிறக்கி இருக்க முடியும். ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. அவங்க IT சொல்லுது எங்க மேல பழிய போடுவீங்களான்ட்டு. உங்க மேல எதுக்கு பழிய போடணும்? போதுமான அளவுக்கு பழிய நீங்களே வச்சிருக்கிறீங்க. உங்க மேல புதுசா யாரும் சுமத்த வேண்டியதில்லை. உங்ககிட்டயே ஸ்டாக் இருக்குது. உலகத்து மேல பூரா சுமத்துறதுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால உங்களுக்கு யாரும் தனியா சுமத்த வேண்டியதில்லை. ஆனா என்ன கேவலம்னு பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய ஆட்கள் அங்க விஜய் டெல்லியில வேற எதுக்கோ போன ஒரு நிகழ்ச்சியினுடைய போட்டோ வீடியோவை எடுத்து அநேகமா பிரதமரை சந்திக்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கோ போன வீடியோ நினைக்கிறேன். அந்த வீடியோவை காட்டி அவர் டெல்லியில போராடக்கூடிய மாணவர்கள் மத்தியில் போய் ஆதரவு தெரிவித்தார் என்று இட்டுக்கட்டி போலியாக காட்டி அவர்கள் ஒரு புழக்கத்தில் இறக்கி இருக்கிறார்கள் அந்த வீடியோவை. என்ன ஒரு கேவலம்! நாடு முழுக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கட்சி தலைவர் நினைத்தால் தனி விமானத்தில் அவர் எங்கு வேண்டாமாலும் போக முடியும். நீங்க தனி விமானத்தெல்லாம் போக தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டிருக்கலாம். அப்படி அந்த விட்ட அறிக்கையில பாஜகன்ற அந்த 3 எழுத்துங்கிறது வரவே வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அமித்ஷாவும் மோடியும் கொஞ்சம் அழுத்தி பேசியிருந்தாங்கன்னா ஜனநாயகன்ல ஜா எப்படி வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை கூட அவர் எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த 3 சொற்களை பயன்படுத்துவதிலே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பயம் இருக்கிறது. அந்த பயத்திற்கான காரணம் என்ன என்பது நமக்கு வெளிப்படையானது. அது கரூர் வழக்கிலே இவர்களுடைய பிடி அவர்களிடம் சிக்கியிருப்பதாக பயப்படலாம், அல்லது இன்றைக்கு அவர்கள் செயற்கையாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற போலி பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களிடம் பயந்து இருக்கலாம். காரணம் எதுவா இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களை எப்படி டெல்லி போலீஸ் கையாளுகிறது என்று பார்த்தால் ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார், தலைநகரில் காவல்துறையினுடைய வன்கொடுமை கண்டிக்கத்தக்கது. நீங்க என்ன லட்சணத்துல தமிழ்நாட்டுல உங்களுடைய போலீஸ், உங்களுடைய முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களை எவ்வாறு கையாண்டு இருக்கிறது? நம்ம எல்லோரும் மாணவர்களை கையாண்டதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். கூடுதலாக நேற்றைக்கு மாதர் அமைப்புகள் நேற்று ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி போராடிய பெண்களை அவர்கள் எப்படி நடத்தியிருக்கிறார்கள் என்கிற காணொலிகளும் புகைப்படங்களை பார்த்தால் அதுவும் மாணவர்களை நடத்திய அதே விதத்தில் தான் கொடூரமாக ஜனநாயகத்தன்மையற்று மனிதாபிமானமற்று நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்க ஒரு போராட்டம் நடக்குது, அனுமதி வாங்கல அப்படின்னா நீங்க இது என்ன 4 நட்சத்திரம் குறிச்சு அனுமதி வாங்கிட்டு வர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஒரு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்குது. அப்படி ஒரு சூழல்ல அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் மாணவர்கள் ஒரு ஒருமைப்பாடு தெரிவித்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதுக்கு என்ன பெரிய இப்போ அனுமதி கடிதம் வாங்காதனால என்ன உங்க ஜனநாயகம் படத்துக்கு 10 டிக்கெட் குறைஞ்சி போச்சா? என்ன இப்போ நாட்டுல நஷ்டம் நடந்து போச்சுன்றீங்க? சரி, உங்களுக்கு அனுமதி தான் தேவை அப்படின்னா அந்த அனுமதி கடிதத்தை எழுதி வாங்கி கொண்டு நீங்க போராட்டத்தை நடத்த வேண்டியதானே? மாணவர் சங்க தலைவர்கள் சொல்லுகிறார்கள், வாலிபர் சங்க தலைவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அனுமதி கேட்டு பல முறை நடையாய் நடக்கிறோம், ஆனால் அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் கூடியிருக்கக்கூடிய எங்களை அவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்கிறார்கள், எங்கள் மீது வன்முறை ஏவுகிறார்கள், பெண் காவலர்கள் கூட இல்லாமல் கையாளுகிறார்கள். இன்னைக்கு ஒரு தோழர் சொல்லியிருக்காங்க, மிருதுலா சொல்லியிருக்காங்க, காவல்துறையினுடைய அவங்க கையை கடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்களை மிக அநாகரிகமாக நடத்தினார்கள், கையை கடித்திருக்கிறார்கள் காவலர்கள் சொல்கிறார். அப்ப நீங்க என்னவா டெல்லியில ஒரு கண்டனம்னு சொல்லிட்டு உங்க கையில இருக்கிற போலீஸ் வச்சு நீங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்பது இன்னைக்கு அப்பட்டமாக அம்பலமாக இருக்கிறது. நீங்க மாணவர்களை போய் அவங்க படிக்கக்கூடிய கல்வி வளாகத்திற்குள் போய் வகுப்பறையில் நுழைந்து கைது செய்வதற்கு என்ன தேவை ஏற்பட்டது? அவ்வளவு பெரிய அதிகாரத்தை இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்தார்கள்? அரசியல் சாசனத்தின் பெயரால் இவர்கள் ஆட்சி செய்யறதுக்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் சாசனம் இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு, ஆளக்கூடியவர்களுக்கு இணையான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆளக்கூடிய அதிகாரத்தை இந்த நாட்டு மக்கள் தான் இவர்களுக்கு பிச்சை போட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் என்னவோ மக்களுக்கு மேலானவர்களைப் போல நினைத்துக் கொண்டு, மக்களை ஒடுக்குவதற்காக வந்த வெள்ளைக்காரர்களைப் போல நினைத்துக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், அதிகார ஆணவம், இது எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல அம்பலப்பட்டு போச்சு. அவர் ஜனநாயகம்னு படம் தான் எடுக்க முடியும், அவரிடம் ஒருபோதும் ஜனநாயகத்திற்கான சிறு கூறு கூட இருக்காது என்பதை, அவருடைய ஆட்சி எத்தகையதாக இருக்கும் என்பதை தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நேற்றைய விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நீங்க மோடியை பத்தி சொன்னீங்க, அவர் எதிர்கால இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய எதிர்காலத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா அவ்வளவு முக்கியம் இல்லைன்னா அந்த தர்மேந்திர பிரதான பதவி விட்டு நீக்க சொல்லி அந்த மாணவர்கள் கேட்கறாங்க, நீக்க வேண்டியதானே? நீட்டை ரத்து பண்ணணும்னு கேட்கறாங்க, ரத்து பண்ணுங்க. 152 தேர்வு முறைகேடுகள் நடந்திருக்குது, அதுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்று நடவடிக்கை எடுங்கள். இப்ப என்ன விரைவு நீதிமன்றம் நான் அடைக்கிறேன்னு சொல்லி இப்ப சொல்றாரு. அப்புறம் மாணவர்களை தவறாக கையாளாதீர்கள், தவறாக வழிகாட்டாதீர்கள். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், வேளாண்மை திருத்த சட்டம் வந்தப்ப அதை விமர்சித்து எதிர்குறல்கள் எழுப்பிய போது இவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துகிறார்கள். யாரு? மோடியிலிருந்து இங்க இருக்கிற அந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வரைக்கும் அததான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் போராடினாலும் ஜிஎஸ்டி வந்தப்ப, ஜிஎஸ்டி மேல விமர்சனம் வைத்தப்போ அப்ப இதேதான் சொன்னாங்க, விவசாயிகளை இவங்க வியாபாரிகளை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு. ஆமா, தவறாக வழி நடத்துகிறார்கள். சிஐஏ வந்தப்ப அதற்கு எதிர்குறல் விமர்சனம் வந்தப்ப இவர்கள் சிறுபான்மையினரை தவறாக வழி நடத்துகிறார்கள். நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளிகளாயா? நாங்கெல்லாம் தவறா வழி நடத்துறவங்க, நீங்க தான் அந்த நாட்டை சரியா வழி நடத்துறீங்களா? உங்களுக்கு இந்த நாட்டை பத்தி என்ன அக்கறை இருக்குது? இந்த மக்களை பத்தி என்ன அக்கறை இருக்கு? இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க என்னைக்காவது நல்லதை நினைச்சிருவீங்களா? நீங்க நினைக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனையே. உங்களால 2+2 4ன்னு சொல்லவே வராது, நீங்க தப்பாதான் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெளிவா தெரியும்.
இப்ப யார் போராடினாலும் எந்த ஒரு விஷயத்தில் தலையிட்டாலும் உடனே வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தவறாக வழிநடத்தாதீர்கள், தவறாக வழிநடத்துறவர்களை நாங்கள் ஒருவரை கூட விட்டு வைக்க மாட்டோம், இந்த ஒருவரை கூட விட்டு வைக்க மாட்டோம்ன்ற குரல் இப்ப தமிழ்நாட்டிலேயே நம்ம கேட்டோம். லஞ்சம் வாங்குறவங்களையும் வந்து ஊழல் பண்றவங்களையும் நாங்க விட மாட்டோம், பண்ணறதுக்கும் விட மாட்டோம் அப்படிலாம் வந்து வீராவாசமா அவசரம் பேசினாங்க. அது பேசி 3 நாள் கழிச்சு தான் பழனி கோயில்ல அங்க பழனிக்கே மொட்டடிச்ச விஷயம் எல்லாம் வெளியில வந்துச்சு. அதனால இந்த மாதிரி வந்து இந்த விடமாட்டோம், நாங்கள் ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் வந்து சும்மா வெத்து சவடால். உளப்பூர்வமாக மோடி நினைக்கிறார் என்றால் அவர் வந்து தர்மேந்திர பிரதானை நீக்கிவிட்டு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு போராடிய மாணவர்கள் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டறிந்து சீருடையில் அல்லாத வகையில வந்து ஏவப்பட்ட அந்த குண்டர்கள் யார் என்பதையும் அவர்களை ஏவியவர்கள் யார் என்பதையும் கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அதற்கான ஒரு விசாரணை ஆணையத்தை அமைப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். ஆனா அப்படி ஒருவேளை அமைக்கிறது கூட இப்ப இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு வேற நிறைய வேலை இருக்குது, அவருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்லாதவரு, அவர் ரொம்ப பிஸியா வேற ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்காரு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால வேற யாராவது டைம் இருக்கிறவங்க கிட்ட, டைமை வேஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க கிட்ட யார்ட்டையாவது அதெல்லாம் ஒப்படைக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஜனநாயகம் படம் குறித்து பேசும்போதுதான் இன்னொன்று ஞாபகப்படுத்த விட்டுக்கிறது. ஒரு பக்கம் அந்த படத்துடைய என்ன சொல்ற கடந்த காலத்தில் வில்லனாக இருந்தக்கூடிய பிரகாஷ்ராஜ் அங்கு மாணவர்கள் நிற்கிறார். கதாநாயகன் எடுத்த இங்கே சிஎம்மாக அதிகாரம் வைத்திருக்கிறவர் மௌனமா இருக்கிறார். இப்போ கூட ஒரு பெரிய இது கிடையாது. இன்னொன்னு, இந்த படத்தை பார்த்துட்டு பல அமைச்சர்கள் தலைமை செயலாளர்கள் எல்லாம் வந்து மொத்தமா படம் பார்த்துக்கிறாங்க. படத்தை பார்த்த அமைச்சர் குலுங்கி அழுது கொண்டிருப்பதுதான் இங்க பிரதான செய்தியாக போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பேச்சு இல்லாம பேர் இல்லாம வந்து அதிகாரிகள்ங்கிறது டெல்லியில் மட்டும் இல்ல, இங்கேயும் முதல் முறையாக நேற்று மதுரையிலேயே பார்க்க முடிஞ்சுச்சு, சென்னையிலும் பார்க்க முடிஞ்சுச்சு, தோழர்களும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது என்ன வகையான அணுகுமுறை? இது முழுக்க முழுக்க அங்க செய்யக்கூடிய அணுகுமுறை இங்கேயும் பின்பற்றப்படுவதுதான் என்ன நடக்குது? இது என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஆட்சியாளர்கள் என்ற வகையில அவங்க பாரதிய ஜனதா கட்சியை தான் பின்பற்றுறாங்க, அரசியல் ரீதியாவும் அவங்களதான் பின்பற்றுறாங்கன்ற குற்றச்சாட்டை நான் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கேன், தொடக்க நாள்ல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அது ஒரு செயற்கையான ஒரு போலி பெரும்பான்மையை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன அணுகுமுறைகளை கையாண்டு இருக்கிறதோ அதே அணுகுமுறைகளை தான் தாவேகாவும் கையாளுது. ஊடகங்களையே சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்க ஊடகத்தை சந்திச்சாகணுமா? தேவை கிடையாது, என்னுடைய அமைச்சர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர்களும் இந்த ஒரு படத்துல வந்து நான் தான் இருக்கேன் இல்ல அப்படின்னு வருவாங்கல்ல ஒரு அம்மா, அந்த மாதிரி அவரே பேசுன என்ன இருக்குது, நாங்க தான் இருக்க முடியல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மோடியை போலவே இவரும் ஊடகங்களை சந்திப்பது கிடையாது. பிறகு வந்து நீங்க ஊடகங்களை சந்திக்காத மட்டும் இல்ல, நீங்க வந்து இங்க பெரிய வீராவேசமான வசனங்களை பேசுவது, ஊழலை நான் ஒழித்து விடுவேன், லஞ்சத்தை ஒழித்து விடுவேன், அப்படிதான் அவர் பேசிட்டு வந்தாரு. யாரு? மோடி அதான் சொல்லிட்டு வந்தாரு. மோடி வந்து 15 லட்சம் போடுவோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்க அப்படிலாம் சொல்லல, அது லூலா ஜுஜிபி என்னது ஜும்லா சொல்லி அமித்ஷா சொன்னாருல்ல, அதே மாதிரிதான் இவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னது 2500 ரூபாய் கொடுப்போம், அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம், குழந்தைக்கு தங்க மோதிரம், பிறந்த குழந்தைக்கு பூரா பிறக்கிற குழந்தைக்கு பூரா தங்க மோதிரம் போடுவோம், வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காலத்துக்கு நிவாரணம் கொடுப்போம், முதியோருக்கு இந்த தொகை கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம். அந்த பேச்செல்லாம் எங்கேயுமே இல்ல, பாத்தீங்கல்ல. மோடி சொன்னது அப்படியேதான், இதேதான், அதே மாதிரிதான். இப்ப ஒடுக்குமுறை என்று வருகிற போதும் அதே மாதிரிதான். ஒடுக்குமுறையை பொறுத்தவரையிலும் கூட நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அங்க என்னென்ன அணுகுமுறைகள் கையாளப்பட்டதோ அதே அணுகுமுறைகள் இங்க போராடக்கூடியவர்களை தூக்கி வீசுறாங்க. அதேதான் நம்ம தமிழ்நாடு போலீஸும் தூக்கி வீசுது. ஒரு அதிகாரி வந்து எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணிடுவார், தொலைச்சு கட்டிடுவான்னு வந்து பேசுறாப்புல. தொலைச்சு கட்டுறதுக்கு அவனுக்கு வந்து நாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். நீ பரீட்சை எழுதி இருக்கலாம், ஆனா பரீட்சை எழுதுறதுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கணும். போலீஸ் இன்னைக்கு கூட இடதுசாரி அமைப்புகளும் வேறு அரசியல் கட்சிகளும் தான் கேட்டிருக்கிறாங்க, ஓராண்டுக்கு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இல்ல தேர்வு இந்த வருஷம் நடத்தணும்னு இப்போ கேட்டு நாங்க கேட்போம், போலீஸ் தேர்வு நடத்தணும்னு கேட்போம். நாங்க வந்து நீங்க செலக்ட் ஆவீங்க, செலக்ட் ஆகி வந்து எங்களை தொலைச்சு கட்டிவிடுவோம், எங்களை ரிமாண்ட் பண்ணுவோம்னு பேசுவேன். நீ உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுத்துருக்காங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய போராடக்கூடிய இளைஞர்கள் சட்ட ஒழுங்குக்கு ஏதாவது குந்தம் விளையிற மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? தங்களுடைய ஜனநாயக அனுமதித்திருக்கக்கூடிய வகையில தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ்கார பிள்ளைங்க எல்லாம் என்ன போலீஸ் ஆக போயிரும்? நீட் எழுத மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்க இந்த வேதனையை அனுபவிக்காதா? உங்க வீட்டு பிள்ளைகள் உட்பட எல்லா குழந்தைகளும் ஒரு மனபாரம் இல்லாமல் எந்த வகையான மோசடிக்கும் ஆளாகாம நேர்மையா அவங்களுடைய படிப்புக்கும் உழைப்புக்கும் தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் தானே அந்த மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள என்னமோ இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவீங்கன்னா அதை அங்க ஒன்றிய ஆட்சியாளர்கள் நடத்திய அந்த கூலிப்படை, கொலைப்படை, அதோடு சேர்த்து அதிகாரப்பூர்வமான காவல் படை எப்படி பெயரட்டைகள் இல்லாமல் வந்ததோ அதே பாணியில தமிழ்நாடு போலீஸும் வந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லா வகையிலும் பாஜகவை பின்பற்றுகிற ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோமா? அப்ப இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அவங்களுடைய வழிநடத்துதல், அவங்க வேற எங்கோ அவங்கள வழி நடத்துறவங்க இருக்காங்க. அவர்களுக்காக இவர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பாணியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கூடுதலா ரயில் மறியல்ங்கிறது இன்னைக்கு தேவையா? இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் ரயில் மறியல் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர்கள் முன்னேறி இப்ப ரயில் மறிச்சிருக்கு நடக்கிறது. இந்த அளவுக்கு போராட்டம் இவ்வளவு வீரியடையும் போது ஏதோ ஒரு சிக்கலாயிராதா? இல்ல, பெரிய சிக்கல்லாம் ஒண்ணு. இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் 300 ஆண்டு காலம் சிறை கொட்டடி, கொலை, ஆழ்தூக்கி சட்டங்கள் இவை அனைத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு நடந்த காலனி ஆட்சியை தூக்கி எறிவதற்கு நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய மாபெரும் தலைவர்கள் கையாண்ட போராட்ட வழிமுறைகளைத்தான் இன்றைய இளைய சமுதாயம் தங்களுடைய போராட்ட வழிமுறையாக வைத்திருக்கிறது. அதுல என்ன ரயில் மறியல் என்ன தரையில தானே போகுது, என்ன ஆகாயத்திலேயா பறக்குது, மேல போய் பலூன்ல போய் அவங்க தடுத்துட்டாங்கிறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய போராட்ட வடிவங்கள். அந்த போராட்ட வடிவங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் கூடுவார்கள் என்று அறிவித்தார்கள், இப்போது கோடிக்கணக்கில் வருவார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் மக்களுடைய உணர்வு நிலை அந்த அளவிற்கு கொந்தளிப்பாக இருக்கிறது. நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மையாக சமூகத்திலே இன்றைக்கு நீட் என்பது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தேர்வு முறைகேடுகள் என்பது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. வெறும் முறைகேடுனால் பாதிக்கப்பட்டவர்கள் 7.5 கோடி பேர் என்றால் பலனடைந்த அந்த 7.5 கோடி பேர் யார் என்கிற கேள்வி எழுகிறது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் வழியாக நடக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் வலிமை சேர்ப்பதற்காக, அந்த போராடும் மாணவர்களோடு தங்களுடைய ஆதரவை இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல அவங்களுக்கு சாத்தியமான வடிவங்கள்ல அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுல ரயில் மறியல்னு ஒண்ணு வருதுன்னு சொன்னா அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அதனால அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் அந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள். எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் குரூரமாக இந்த மாணவர்களை கையாளக்கூடியவர்களாக அரசும் அவருடைய காவல்துறையும் தான் இருக்கிறது என்பதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஓகே, கடுமையான விமர்சனம் முன்வைத்தீர்கள். அப்படியே மக்கள் பாருங்க விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.